வயசு அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வயசு கிடையாது. கலைஞர் 94 வயசு வரைக்கும் அவர் வயது கிடையாது. சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார். இட் இஸ் ஒன்லி எ நம்பர். இதன் மூலியமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறீங்க. என்ன மெசேஜ் சார் இது? நீங்கள் ஏதோ ஆகிட்ட குசுன்னு பேசி இந்த மாதிரி தெரிஞ்சது. 86 வயசு 87 வயசு வரப்போகுது ராமதாஸுக்கு. எதுக்கு அவருக்கு இந்த வயசில் வேணும்னு நீங்கள் யார்கிட்டையும் குசுன்னு பேசுகிற மாதிரி ஒரு செய்தி நீங்கள் எங்கே போனாலும் துரத்துறீங்க. எங்கே போனாலும் துரத்துறீங்க. கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு என்ன செய்தி? நல்ல செய்தி வரும், விரைவில் வரும். ஆனால் இங்கேருந்து வருமா, தோட்டத்திலேருந்து வருமானது தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. விரைவில் வரும். அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம். உங்கள் சார்பாகவும் தெரிவித்துள்ளேன். அவருக்கு நீங்கள் அவரை வாழ்த்துறீங்களா? நீங்கள் வளர்த்துறீங்க. நானும் வாழ்த்துறேன், நீங்களும் வாழ்த்துறீங்க. உங்களுக்கு என்ன செய்தி? நல்ல செய்தி வரும், விரைவில் வரும். ஆனால் இங்கேருந்து வருமா, தோட்டத்திலேருந்து வருமானது தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. பாமக தலைமையில் இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் கீழே இருக்கிற தொண்டர்களுக்கோ பாமகவுக்கோ சோர்வை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? சோர்வெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது. எப்பொழுதும் சோர்வு வராது. ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல செய்திகள் வரும், வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அது வரும், விரைவில் வரும். 2004 மத்திய அமைச்சரவையில் பெரிய பங்கு வகிச்சிங்க. அதுக்கு பிறகு பெரிய அளவிலான ஒரு மத்திய அமைச்சரவைகளில் பாமகவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்குது. அது 20 ஆண்டுகளாக இல்லை. அதுக்கு காரணம் நீங்கள்லாம் சரியாக ஓட்டு போடலப்பா எங்களுக்கு. இந்த வயது ஒரு இண்டிகேஷன் சொல்றீங்க. மற்ற நாட்டு தலைவர்களுடைய வயதெல்லாம் நீங்கள் ஒரு சொல்றீங்க. இதன் மூலியமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறீங்க. என்ன மெசேஜ் சார் இது? நீங்கள் ஏதோ ஆகிட்ட குசுன்னு பேசி இந்த மாதிரி தெரிஞ்சது. 86 வயசு 87 வயசு வரப்போகுது ராமதாஸுக்கு. எதுக்கு அவருக்கு இந்த வயசில் வேணும்னு நீங்கள் யார்கிட்டையும் குசுன்னு பேசுகிற மாதிரி ஒரு செய்தி அதுக்காக சொன்னேன். தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி அரசியல் பேசப்பட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாமக நிலைப்பாடு இன்னும் எப்படி உறுதித்தன்மையாக இருக்கு? இந்த கூட்டணி பற்றி எல்லாம் கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும். தெரிய வரும்போது நீங்களும் இருப்பீர்கள். உங்களுடைய அப்போ பல கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்கள். இல்லை, மத்திய ஆளும் தலைமையா மாநிலத்தில் ஆளும் தலைமையில கூட்டணி? மத்தியில் ஆட்சி அமைஞ்சாச்சு. இல்லை, கூட்டணியில் மாநிலத்தில் தான் இப்போ நடக்க போகுது. கூட்டணி மாநில கட்சியோட இருக்குமா, தேசிய கட்சியோட இருக்குமா? அது எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஆலோசனை நீங்களே சொல்லணும் எப்படி இருக்கணும். உங்கள் ஆலோசனை கேட்டுக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? இல்லை ரகசியமா?